தாய்கவால் உறவுகளுக்கு இனிய வணக்கம். கடந்த 24 மணி நேரங்களில் குவைத்திலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம். வெளிநாடு வாழ் தமிழர் நலன் காக்கும் மாபெரும் மக்கள் திரள் மாநாடு மிக விரைவில் இடம்பெற இருக்கின்றது. செப்டம்பர் கடைசி வாரத்தில் இடம்பெற இருக்கிறது. முழு விவரங்களுக்காக காத்திருங்கள் ஊடகங்களின் வாயிலாக. வெளிநாடு வாழ் தமிழர் நல அறக்கட்டளை, வெளிநாட்டில் வாழும் தமிழர் நலைச்சங்கம், வெளிநாடு வாழ் தமிழர் நலைச்சங்கம் மூன்றும் ஒரே சங்கமே, ஒரே அமைப்பு தான், ஒரே நிர்வாகிகள் தான். தமிழ்நாடு அரசு பதிவு பெற்ற சங்கம். குவைத் நிர்வாகிகளின் தொடர்புகளுக்கு தஞ்சை நவ்வீல் ஹசீம் மண்டல தலைவர், தொடர்பிலக்கம் 965 65 10 40 51. நெல்லை முத்து நாயகம் முதன்மை செயலாளர், தொடர்பிலக்கம் 965 66 11 62 80. நெல்லை மெரைக்காயர் மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர், தொடர்பிலக்கம் 965 94 97 95 90. குவைத்தில் செப்டம்பரில் மக்கள் பெருந்திரள் மாநாடு, மாபெரும் மாநாடு இடம்பெற இருக்கின்றது என்ற விடயங்களையும் முன்கூட்டியே அறிய தருகின்றோம். குவைத்தில் சட்டவிரோதமாக தங்கியிருக்கும் வெளிநாட்டவரை கண்டறிய சோதனைகள். குவைத்தின் பல்வேறு அரசு நிறுவனங்களின் ஒத்துழைப்புடன் நாட்டில் தொழிலாளர் சந்தையை ஒழுங்குபடுத்தும் முயற்சிகள், சட்டத்தை மீறுபவர்கள் கை செய்வதற்கான சோதனைகள் தொடரும் என்ற உள்துறை அமைச்சர் அறிவிக்கின்றார். நாட்டில் வெளிநாட்டவர் கூடும் இடங்கள் உட்பட அனைத்து இடங்களிலும் பாதுகாப்பு சோதனைகள் விரைவுபடுத்தப்படும். குறிப்பாக கடந்த நாள் நடந்த மனிதவள இயக்குநர் குழு கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டவர் கலந்து கொண்டு உரையாற்றியிருக்கின்றார். அதேபோல் தொழிலாளர் சந்தை அமைப்பை வளர்ப்பதிலும் மனிதவள பொருளாதார வளர்ச்சித் துறையில் நாட்டின் திட்டமிட்ட இலக்குகளை அடைவதிலும் சட்டத்தை மீறுகள் மீது கடுமை நடவடிக்கை எடுக்கப்படும். பாதுகாப்பு சோதனைகள், அதற்கான திட்டங்கள் வலுவாக செயல்படுத்த முடிவுகள் எடுக்கப்படும். எனவே அனைவரும் தங்களுடைய தங்குமிடத்திலிருந்து வெளியே சென்றால் சிவில் ஐடி உட்பட்ட ஆவணங்களை எடுத்துச் செல்லுங்கள். இது தேவையில்லாத பிரச்சனைகளையும் தவிருங்கள். உங்களை உறுதிப்படுத்தும் ஆவணங்களை கையோடு எடுத்துச் செல்லுங்கள். இல்லையென்றால் நீங்களும் கை செய்யப்படுவீர்கள். ஐக்கிய அரபு எமிரேட்டில் தங்கியிருக்கும் உங்களுடைய உறவுகள், நண்பர்கள், உற்றார் உறவுகள் யாரேனும் இருந்தால் அவர்களுக்காக இந்த செய்தியை சொல்லி வையுங்கள். ஐக்கிய அரபு எமிரேட்டில் செப்டம்பர் 1 தொடக்கம் பொது மன்னிப்பு. விசிட் வீசா உட்பட அனைத்து தரப்பு வீசா வைத்திருப்பவர்களும் அபராதமில்லாமல் தங்களுடைய நாடுகளுக்கு திரும்பலாம். ஐக்கிய அரபு எமிரேட்டிலிருந்து இந்த பொது மன்னிப்பில் செல்பவர்கள் அமீரகம் திரும்ப தடையில்லை. அதே நேரத்தில் கிரிமினல் வழக்கு இல்லாத அனைத்து தரப்பினரும் வீசாவில் உள்ளவர்களும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம். அமீரகம் பொது மன்னிப்பு இங்கு விண்ணப்பிக்க வேண்டாம். துபாயில் இருக்கும் அமர் மையங்கள், அதே நேரத்தில் அல்வீர் மையங்கள், அபுதாபியில் இருக்கும் ICP அல் தாஃப்ரா, அல் மக்கா மையங்கள் மற்றும் எமிரேட்டில் இருக்கும் ICP மையங்கள், அங்கீகரிக்கப்பட்ட தட்டச்சு மையங்கள், ICP மொபைல் ஆப்ஸ் மற்றும் இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்கலாம். பயோமெட்ரிக் சரிபார்ப்புக்கு அழைக்கப்படும் போது சமர்ப்பிக்கப்பட்ட நபர் நீரில் சென்றால் போதுமானது. இந்த செய்தியை ஐக்கிய அரபு அமீரகத்தில் தங்கியிருக்கும் உறவுகளுக்கு தெரியப்படுத்துங்கள். குவைத்தில் நபிகள் நாயகம் பிறந்த தினத்தை முன்னிட்டு செப்டம்பர் 15 அன்று பொது விடுமுறையாக இருக்கும். நபிகள் நாயகம் பிறந்த தினத்தை முன்னிட்டு செப்டம்பர் 15 ஞாயிற்றுக்கிழமை பொது விடுமுறையாக குவைத் அமைச்சரவை கூட்டத்தில் ஏகமனதாக முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. பாஸ்போர்ட் சேவைகள், இணையதளங்கள் 3 நாட்களுக்கு இயங்காது. தகவல் சென்னை மண்டலம் பாஸ்போர்ட் அலுவலகம். தொழில்நுட்ப பராமரிப்பு பணிகள் காரணமாக பாஸ்போர்ட் சேவை இணையதளம் எதிர்வரும் 29 இரவு 8 மணி தொடக்கம் செப்டம்பர் 2 காலை 6 மணி வரை இயங்காது. வரும் 30 நேர்காணல் திட்டமிட்டிருந்த விண்ணப்பதாரர்களுக்கு குறுஞ்செய்தி மூலம் தகவல் அனுப்பப்பட்டிருக்கின்றது. தகவல் சென்னை மண்டலம் பாஸ்போர்ட் அலுவலகம். குவைத்தில் போக்குவரத்து நெரிசலுக்கு நிரந்தர தீர்வு. அரசு நிறுவனங்களுடன் குவைத் உள்துறை அமைச்சு ஆலோசனை. குவைத்தின் நாட்டின் சாலைகளில் அடிக்கடி ஏற்படும் போக்குவரத்து நெரிசலுக்கு நிரந்தர தீர்வு காண பல்வேறு அரசு துறைகளும் நிறுவனங்களுடனும் உள்துறை அமைச்சு ஆலோசனை நடத்தியுள்ளனர். பொது போக்குவரத்து தலைமையகத்தில் திங்கட்கிழமை பொது மன்னிப்புத்துறை அமைச்சு, கல்வி அமைச்சகம், குவைத் நகராட்சியினர் மற்றும் சாலைகள் நிலங்களுக்கான பொது ஆணையகத்தின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு இது தொடர்பான ஆலோசனைகளை பெற்றிருக்கின்றனர்.
சம்பந்தப்பட்ட அரச நிறுவனங்களுடன் தடைகளை சமாளித்து அதன் மூலம் நாட்டில் வீதி போக்குவரத்தை இலகுபடுத்துவது இதன் நோக்கம். குவைத்தின் போக்குவரத்து நெரிசல்கள் நாளாந்தம் அதிகரித்து கொண்டே செல்கின்றது. ஆகவே இதற்கு தீர்வுதான் என்ன என்று அரச நிறுவனங்களுடன் குவைத் உள்துறை அமைச்சு ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கின்றனர்.